ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR கோவலம். தமிழக முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம், நிறைய வீடியோஸ், நிறைய ஃபோட்டோஸ். மாநில முதலமைச்சர்கள் போகலாம், அமைச்சர்கள் போகலாம், அதில் ஒன்றும் தவறு இருக்குதா எனக்கு படலை. பட் அதுக்கு பிறகு என்ன அவங்க பண்ணுறாங்கன்றதை பற்றின ஒரு நேர்மையான இதய சுற்றி உள்ள அறிக்கைகள் அரசிடமிருந்து வர வேண்டும். மீடியாவும் அதை ஃபாலோ பண்ணும். இந்த மாதிரியான பயணங்கள் தமிழ்நாட்டின் பெருமையை வெளி உலகிற்கு உணர்த்த பயன்பட்டால் அது நல்லது, பயன்படும் என்று நாம் நம்பலாம். அது வெறும் விளம்பர யுக்திகளாக எக்ஸிஸ்டிங்காக இங்கே இருக்க கம்பெனிஸ் கிட்ட தான் வாங்கிட்டு வராங்க. ரெண்டாவது, இது வரைக்கும் போட்ட முதலீடுகளில் வந்த வேலை வாய்ப்பு கேட்டாங்க. வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை அறிக்கை கொடுக்கறதே இன் பிரின்சிபல் தவறு, நாங்கள் கொடுக்க மாட்டோம், அது மற்ற பேரை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னு டிஆர்பி ராஜா சொல்கிறார். இதெல்லாம் தவறு ஆக்சுவலி. இப்போ பாருங்கள், ரைட் இன்ஃபர்மேஷனாக ரைட் எஜுகேஷனில் நமக்கு வர வேண்டிய 600 கோடியை கொடுக்காமல் வச்சுருக்காங்க. 43 லட்சம் குழந்தைகளோட படிப்பு இன்றைக்கி பாழாப்பு இருக்குங்க. அந்த போர்ட்டலே இன்னமும் ஓப்பன் ஆகலை. கோர்ட் என்ன சொல்லுது, மத்திய அரசு கொடுக்காட்டினா மாநில அரசு கொடுங்க. இது ரொம்ப தப்பான ஜட்ஜ்மெண்ட் இல்லை. ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக தமிழகத்தினுடைய ஒரு மூத்த பத்திரிகையாளர் மணி சார் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். தமிழக முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம், நிறைய வீடியோஸ், நிறைய ஃபோட்டோஸ், நிறைய கவனம் ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் நிறைய தொழிலெலாம் தொடங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்துவார். நிறைய சுற்றுப்பயணங்கள், நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. டிஆர்பி ராஜா டெய்லி எடுத்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்ருக்கார். முதல்வனுடைய சுற்றுப்பயணம் எப்படி பார்க்குறது? தொடர்ந்து 4வது முறையாக போயிடுறார். தவறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வெளிநாடுகளுக்கு மத்திய அமைச்சர்கள் தான் போக வேண்டும், பிரதமர் தான் போக வேண்டும் என்ற அந்த ஒரு மனப்பான்மை மாற வேண்டும். மாநில முதலமைச்சர்கள் போகலாம், அமைச்சர்கள் போகலாம், அதில் ஒன்றும் தவறு இருக்குதா எனக்கு படலை. பட் அதுக்கு பிறகு என்ன அவங்க பண்ணுறாங்கன்றதை பற்றின ஒரு நேர்மையான இதய சுற்றி உள்ள அறிக்கைகள் அரசிடமிருந்து வர வேண்டும். மீடியாவும் அதை ஃபாலோ பண்ணும். போகிறதுல எந்த தவறும் இல்லை. அது வெளிநாடுகளுக்கு போகிறாங்க, அந்த தமிழ் இருக்கைகளை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் தான். அதில் அவங்க விளம்பரம் தேடிக்கிறாங்கனாலும் நோக்கம் நல்ல நோக்கம்தான். நம்ம அதில் எந்த விதமான குறையும் காண முடியாது. இப்போ ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நாளைக்கு அவங்க பெரியார் குறித்த அந்த ஒரு புத்தக வெளியிட்டு அந்த ஒரு படத்திறப்புன்றது அது கட்டணம் யார் வேணால் செய்து கொள்ளலாம். பட் ஸ்டில் அது பாராட்டத்தக்க ஒன்று தான். எனக்கு தெரிஞ்சு அதில் ஒன்றும் தவறுகள் இருப்பதாக நான் பார்க்கல. அது ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் அது ஏற்பாடு செய்த விழா கிடையாது. இவர்கள் தனியார் ஏற்பாடு செய்த ஒரு விழா தான். இந்த மாதிரியான பயணங்கள் தமிழ்நாட்டின் பெருமையை வெளி உலகிற்கு உணர்த்த பயன்பட்டால் அது நல்லது, பயன்படும் என்று நாம் நம்பலாம். அது வெறும் விளம்பர யுக்திகளாக இருக்கக்கூடாது. நீங்கள் அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ கலைஞரோ ஜெயலலிதாவோ ஜெயலலிதா சுத்தமாக வெளிநாட்டுக்கே போனதே கிடையாது, கம்ப்ளீட்டாக போனது கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க ஒரு இடத்துல சொன்னாங்க, எனக்கு பாஸ்போர்ட்டே இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க எப்போனா 2011-12 காலகட்டத்தில் பாஸ்போர்ட்டே எனக்கு கிடையாது அப்படின்லாம் சொன்னாங்க. இன்ஃபேக்ட் அவங்க 96 தோற்று வழக்குகளில் மாட்டும்போது ஜெயலலிதா தப்பிச்சு ஓடிடுவாங்க ஃபைன் அப்படின்போது ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, நான் எங்கே போகிறேன், இங்கே தான் இருக்க போகிறேன்னு ரொம்ப கேஷுவலாக சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்க. கலைஞர் அவருடைய முதல் ஆட்சி காலத்தில் 69 அண்ணா மறைவுக்கு பிறகு 69-76 காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார். 89-91 ஒரு முறை போனதாக, மலேசியாவை எங்கேயோ போனதாக நினைவு. 96-2001 ஏதோ ஒரு என்ட்ரிக்கு போயிருக்கார். ரொம்ப சிறிய அளவிலான பயணங்கள் தான் இருந்திருக்கு. ரொம்ப எல்லாம் அவருக்கு அந்த ஆர்வமோ அந்த இதுவோ கிடையாது. எம்ஜிஆரும் அது எனக்கு தெரிஞ்சு பெரிதாக போன மாதிரியாக எல்லாம் எதுவும் இல்லை. எடப்பாடி அமெரிக்கா போயிட்டு வந்தாரோட அதுவும் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கான ஒரு விஷயமா தான் போயிட்டு வந்திருக்கு. அது வழக்கமான டைலாகாக இருக்குது, முதலீட்டாளர்களை ஈர்ப்பது. எவ்வளவு தூரம் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு வெளிநாடு போகாமலே இருக்கலாம் என்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. எனவே போகிறது எனக்கு ஒன்றும் தப்பாக நான் பார்க்கல. தாராளமாக போயிட்டு வரலாம். அது பற்றின, ஏன்னா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தமிழகத்தின் பெருமையை வெளியில் பறைசாற்றலாம். இவங்க அந்த தமிழ் இருக்கைகளுக்கெல்லாம் இவங்க நிதி கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபைன், நத்திங் ராங் இன் இட். அதனால் பலன் விளையுதா இல்லையான்றது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தான் நமக்கு அது தெரியும். இவங்க அதில் இவ்வளோ வந்தது அவ்வளோ வந்ததுன்னு சொல்கிறது எல்லாத்தையும் எல்லா கவர்மெண்ட்டுமே போய் சொல்லுவோம். கவர்மெண்ட்டுனாலே இது போய் தான் சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டு ஆக்சுவலாக கிரவுண்டில் என்ன வேலை வாய்ப்புகளை உருவாக்குச்சு என்னன்றது பற்றின ஸ்டாக் டேக்கிங் தான். அது வரும் நாட்களில் மீடியா பண்ணணும், எதிர்கட்சிகள் பண்ணணும். ஏன்னா அவங்க அரசாங்கம் நிறைய தகவல்களை உயர்வு நவிர்ச்சியாக தான் அவங்க சொல்லுவாங்க, போய் தான் சொல்லுவோம். எனி கவர்மெண்ட் வில் டெல் ஒன்லி லை.
மக்கள் தான் அதை, மீடியா தான் அதை வெளிக்கொண்டு வரணும், எதிர்க்கட்சிகள் அதை வெளியில் கொண்டு வரணும். குறை காண்பதற்கு எனக்கு என்னமோ இதில் ஒன்றும் இல்லை. ஆஃப்டர் ஆல் அவர் என்ன இப்போ லாஸ்ட் டைம் போகல, 1 இயருக்கு மேலே அவர் போகல. அதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவை தான் வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தார். அது வந்து அவர்கள் வந்து மாநில நலன் சார்ந்த சில விஷயங்கள் அதில் இருக்குது, அதை நம்ம மறுக்க முடியாது. ஒரு 5000 கோடியிலேருந்து 7000 கோடி வரைக்கும் எங்களால் இருக்க முடியுது, முதலீட்டு அமலாக நாங்கள் இங்கேயும் நடத்துகிறோம், அங்கேயும் போய் தொழிலாளர்களை கொண்டு வரோன்னு சொல்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் வந்து டிஆர்பி ராஜா கொடுத்த ஒரு அறிக்கைக்கு வந்துட்டு கரெக்டாக ஒரு பதிலை ஒன்று கொடுத்துருக்காரு. நீங்கள் கொண்டு வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய கம்பெனிஸே வந்துட்டு இப்போ கிடையாது, ஏற்கனவே உள்ள ஆட்சி காலகட்டத்திலே தொடங்கின விஷயங்கள் தான், அதில் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போனது தான் அப்படின்னு புள்ளி ஓரத்தோட நயினார் நாகேந்திரன் எடுத்து டிஆர்பி ராஜாவுக்கு திரும்ப ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்காரு. அதுதான் வினோத், இப்போ அது திஸ் அ ப்ராப்ளம். அதாவது வந்து ஒரு விமர்சனம் என்னென்னா, ஆல்ரெடி இங்கே எக்ஸிஸ்டிங்காக இருக்க கம்பெனிஸோட தான் இவங்க வந்து முதலீடுகள் அங்கே போய் எடுக்கிறாங்க. அதுக்கு அவர் டிஆர்பி ராஜா சொல்கிறது வந்து அது நியூ என்டைட்டி, இந்த கம்பெனியாக இருந்தாலும் அது நியூ வெஞ்சர்ஸ்ன்றார். அவர் வந்து அவங்க வேறு தொழில்களில் இருக்காங்க. டிவிஎஸ் குரூப்னா டிவிஎஸ் குரூப் வந்து நிறைய தொழில்களில் இருக்காங்க. அவங்க வந்து ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறாங்க, மிஷினரிஸில் இருக்கிறாங்க, இன்னும் பல துறைகளில் வந்து அவங்க டிவிஎஸ் குரூப் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஒரு குரூப் வந்து இப்போ இங்கே அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னா, அது வேறு துறை சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு டிஆர்பி ராஜா சொல்கிறாரு. நயினார் இதை வேறு மாதிரி சொல்கிறாரு. வரட்டும், எதிர்காலத்தில் உண்மை எதுன்னு தெரிய வரட்டும். சரி, நான் சொல்ல வர்றது என்னென்னா வந்து, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், நோக்கம் என்னன்னு தான் நம்ம பார்க்கணும். நோக்கம் வந்து எனக்கு தெரிஞ்ச அதில் ஒன்றும் பிழை இருக்கிறதா நான் பார்க்கல. ஒரு 8 நாள் 1 வார காலம் முதலமைச்சர் 2 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போகிறாருன்னா, ஐ திங்க் அதில் தப்பு சொல்கிறதுக்கு எதுவும் இருக்கதா எனக்கு படலை. அதில் வந்து அஃப்கோர்ஸ் மாநில அரசும் திமுகவும் அவங்க வந்து அதை, அதுவும் தேர்தல்கள் நெருங்கி கொண்டு இருக்கும்பொழுது வந்து அவங்க அதை பெருசாக தான் பேசிப்பாங்க, பெருமையாக பேசிப்பாங்க, எதிர்க்கட்சிகள் குறை காண தான் செய்வாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை முதலமைச்சர் போகிறார் என்பது எனக்கு என்னமோ அதில், டு பி ஃப்ராங்க் வித் யூ, எனக்கு அதில் ஒன்றும் பெருசாக குறை காண்பதற்கு எதுவும் இல்லை. மேபி இவங்க ரொம்ப தம்பட்டம் அடிச்சுக்கிறாங்கன்னு எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்கன்னா, லெட் தம் பிரிங் வித் ஃபேக்ட்ஸ். அவங்க இந்த விஷயம் அதிகமான ஒரு விளம்பரப்படுத்தப்படுது. திமுகவினுடைய விளம்பரங்கள் வந்துட்டு அதிகமாகவே இந்த விஷயங்களுக்கு வந்துட்டு செயல்படுத்தப்படுது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்க. அவங்க ரொம்ப மோடிக்கு பண்ணுறதை இவங்க ஸ்டாலினுக்கு பண்ணுறாங்க. எல்லாமே மோடி பேட்டர்னை வந்து இவங்களும் சேம் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே அவர் காரில் போனார், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 15 கார் இன்றைக்கி வந்து அவர் பவனி அந்த ஜெர்மனில் வந்து ஒரு 10 கார் சுழல் விளக்கு கார் போகுது. ஆக்சுவலி ஜெர்மன் கல்ச்சர் அது இல்லை. ஜெர்மன் சான்சலராக அந்த அவங்க அந்த லேடி ஒருத்தர் இருந்தாங்க, மெர்க்கல் அவங்க இருந்தாங்க இல்லையா, மெர்க்கல் அவங்க ஜெர்மன் சான்சலர் வந்து அங்கே போயிட்டு இருந்த நண்பர்கள். இன்ஃபேக்ட் நான் ஒருத்தரோட ஒரு பாட்காஸ்ட்டில் பேசும்போது ஒரு ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட், அவர் வந்து தமிழர், சமீபத்தில் வேறு ஒரு தொலைக்காட்சி நான் பேசுவேன் அவர் வந்து ஜெர்மனில் வந்து மேர்க்கல் அவங்க பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது மார்னிங் அவர் வாக் போகும்போது கேஷுவலாக அவங்க பாட்டு ஒரு பேக் எடுத்துக்கிட்டு வாக்கிங் போயிட்டுருக்காங்க. ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் உள்ளே போய் ஷிப்பிக்கிட்ட அவங்களுக்கு தேவையான பொருள் அவங்க வாங்கி வச்சுட்டு அவங்களே பில்லு கட்டிட்டு போகிறாங்க. இது அலோன். இப்போ நேற்று ஸ்டாலினுக்கு வந்து அந்த 10 கார் சுழல் விளக்கு கார் முன்னால் அந்த கல்ச்சரே ஜெர்மனில் கிடையாது. இதெல்லாம் வந்து இவங்க திமுக ஐடி விங் பண்ணுற தவறு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு பண்ணுற தவறு. எனக்கு கேட்டிங்கன்னா பயணம்ல தவறு இல்லைங்க, முதலமைச்சரோட பயணத்தில் எந்த தவறும் இருக்கிறதா எனக்கு படலை. ஏன்னா யோகி ஆதித்யநாத் யூபியினுடைய சிஎம்மாக இருக்கிறப்ப அவர் தான் வந்து மினிஸ்டர்ஸே அனுப்புகிறார். மினிஸ்டர்ஸே அனுப்பி அவங்க போய் லட்சக்கணக்கான கோடி ரூபாயை வந்து லட்சம் கோடி ரூபாய்க்கு நாங்கள் வந்துட்டு வந்துட்டு இங்கே ஈர்த்து கொண்டு வந்திருக்கோம் முதலீட்டாளர்கள். நீங்கள் எடுக்கிறதே ஒரு 4000-5000 கோடி, அதுவே எக்ஸ்டென்ஷனில் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இதுக்கு இவ்வளோ பெரிய விஷயமா? இது சம்பந்தமாக ஒரு டீட்டெயில்டு டிபேட், ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு விவாதம் பண்ணலாம், நம்ம தப்பு இல்லை. என் கையில் அந்த புள்ளி விவரங்கள் இல்லை. நான் வந்து தெரியாத சப்ஜெக்டை பேசக்கூடாது. கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி புள்ளி விவரங்கள் இன்றைக்கி வந்து முதலீடுகளை இவ்வளோ வந்துடுச்சுன்னு திமுக அரசு சொல்லுது, மந்திரி சொல்கிறாரு, திமுக சொல்லுது, கட்சி சொல்லுது, அரசும் சொல்லுது. கண்டிப்பாக எதிர் தரப்பில் இப்போ நயினார், எடப்பாடி உள்ளிட்டவர்களும் வேறு சில இண்டிபெண்ட் அப்சர்வர்ஸ் வந்து இல்லைங்க, அவங்க பேசுகிற அளவுக்கு அவங்க விவாதம் முதலீடுகள் வரல, எக்ஸிஸ்டிங்காக இங்கே இருக்க கம்பெனிஸ் கிட்ட தான் வாங்கிட்டு வராங்க. ரெண்டாவது, இது வரைக்கும் போட்ட முதலீடுகளில் வந்த வேலை வாய்ப்பு என்னங்க, வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை அறிக்கை கொடுக்கறதே இன் பிரின்சிபல் தவறு, நாங்கள் கொடுக்க மாட்டோம், அது மற்ற பேரை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னு டிஆர்பி ராஜா சொல்கிறார். இதெல்லாம் தவறு ஆக்சுவலாக. ஸோ இப்படிப்பட்ட விவாதம் வரும்பொழுது நீங்கள் ஆன் ஃபேக்ட்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட்டை சேலஞ்சு பண்ணலாம், அதில் எந்த தவறுமே இல்லை. பட் பர்சனல் அட்டாக் பண்ணுறது, தனிப்பட்ட முறையில் முதலமைச்சரை விமர்சனம் பண்ணுறதுன்றதெல்லாம் ஏற்புடையதல்ல, அது தவறு. ரெண்டாவது வந்து இவங்களும் பண்ணுற ஒரு தவறு, எனக்கு தெரிஞ்ச திமுக பண்ணுற தவறு, திமுக ஐடி விங் பண்ணுற தவறு வந்து, மக்களுக்கு இன்றைக்கி எல்லாம் தெரியும், டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் டேஞ்சரஸ். முதலமைச்சர் வெளிநாடு போகிறாரு, நோக்கம் நல்ல நோக்கம், மாநிலத்துக்கான நலன் தான். அது வந்து நாளைக்கு கவர்மெண்ட் மாறினா கூட இந்த அரசாங்கன்றது நிரந்தரமானது. அப்போ நல்ல நன்மை எல்லாருக்கும் விளைய தான் போகுது. அதை நீங்கள் பொதுவாக பேசிட்டு போகலாமே ஒழிய,
அங்கே முதலமைச்சர் இப்படி திரும்பினா ஒரு ஃபோட்டோ, அப்படி திரும்பினா ஒரு ஃபோட்டோ, சைக்கிள் ஓட்டுறது, பஸ் ஓட்டுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதிர்மறையாது. அப்போ என்ன ஆகிடுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பெருசாக போய் மாட்டிக்கிறீங்க சிக்கலில். நீங்கள் முதலுக்கே மோசமாக போகுது. ஆகவே டூ மச் ஆஃப் பப்ளிசிட்டி இருக்குல்ல, தட் இஸ் டேஞ்சரஸ். அதுவும் வந்து நீங்கள் வந்து முதலமைச்சர் எந்த காரியம் பண்ணாலும் அதை வந்து ஒரு ஹீரோ வர்ஷிப் ரேஞ்சுக்கு முதலமைச்சரை கொண்டு போகிறதுன்றது தான் நீங்கள் பண்ணுற தப்பு. இது வந்து உங்கள் பக்கம் இருக்க நியாயங்களையே அடிச்சிடும். இது அப்படியே மோடி செய்கிற வேலையை நீங்கள் பண்ணுறது. அதே ஒரு பாயிண்ட்டாக இவங்க செய்கிற நல்ல விஷயங்களையும் வந்து ஒரு வகையில் வந்துட்டு இது பண்ணுறது ஆளு. ஆமாம், அடிச்சிடும். அது வந்து 2 நாடுகளுக்கு போகிறாரு, ஆக்ஸ்போர்டில் பெரியார் புகைப்படத்தை திறந்து வைக்கிறாரு, அங்கே சில காரியங்கள் நடக்குது, பெரியார் சிந்தனைகளை பாருங்க, மகிழ்ச்சி, தமிழ்நாட்டுக்கு மகிழ்ச்சி, ஒரு பெரிய விஷயம், தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கௌரவம், தமிழகத்துக்கு கௌரவம். பெரியார ஒரு பெரியாரை வந்து கொள்கை ரீதியாக எதிர்க்கிறவங்க கூட வந்து நம்முடைய ஒரு தலைவர், தமிழ்நாட்டின் தலைவரோட சிந்தனைகள் ஏற்றுக்கிறானா ஏற்றுக்கலையோ, அது ஐரோப்பாவுக்கு போது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் வந்து அது பேசப்படும் பொருளாகுது. லெட் தேர் பி எ டிபேட் ஆன் பெரியார்ன்றது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியான விஷயம் தான், அதில் சந்தேகமே இல்லை. பட் அதோட தேங்கிடக்கூடாது. அதை தாண்டி கான்க்ரீட்டாக என்ன பண்ணுறாங்கன்றதை இவங்க சொல்லணும். கோர்ஸ் எலெக்ஷன் இயரில் திமுக இதை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அது ஓவராக போச்சுன்னா அளவுக்கு மிஞ்சினால் நம்ம இது ஒரு புள்ளி விவரமாக கூட நம்மளால் எடுத்துக்க முடியல அப்படிங்கிற இந்த விஷயம் டிஆர்பி சொன்னாத விஷயத்தை கடந்தாலும் அண்ணாமலை வைத்த குற்றச்சாட்டு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் வந்து போகுது. அவங்க தமிழ் பேராயமே கிடையாது, செயல்படவே இல்லை. நீ நிதி கொடுத்தப்போ அது இருந்துச்சு, நீ நிதி கொடுத்து முடிச்சு அடுத்த வருஷமே அதை எடுத்துட்டாங்க. லாஸ்ட் இயர் வந்து அது செயல்படாமல் இருக்குது. இல்லாத ஒன்றுக்கு வந்து நீங்கள் கொலான் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் எப்படி வந்து நீங்கள் கொண்டு போய் பணத்தை போய் நீங்கள் கொடுக்குறீங்க, இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்க முடியுங்கிறதும் ஒரு விஷயம் வந்து ஒரு ஃபேக்ட் செக் போட்டும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சார் இது ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் சார் பதில் சொல்ல வேண்டியிருக்கு சார். இது வந்து நீங்கள் என்ன நெருக்கடியில் தள்ளுறீங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஆபத்தானது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கடந்த ஆண்டு அந்த பல்கலைக்கழகம் மூடப்பட்டதாக அண்ணாமலை சொல்கிறார். இவங்க பதவிக்கு வந்த பிறகு 1.25 கோடி வந்து அந்த தமிழ் துறையை வந்து புதுப்பிப்பதற்காக வந்து மாநில அரசு கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு நல்ல காரியம் அது வந்து விஷயமா. இவர் சொல்கிறாரு ஆட்சிக்கு வந்த புதிதில் கொடுத்தாங்க, ஆனால் கடந்த 24 செப்டம்பர் அக்டோபரில் அது மூடப்பட்டு விட்டது. பேராயமே மூடப்பட்டிருக்கு, துறையே இல்லை அங்கே அப்படிங்கிறதா சொல்கிறார் அவர். அதையும் வந்து ஆனால் அதுக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை வந்து அரசு தரப்பில் வரைக்கும் கொடுக்கல. அங்கே தான் சார் இவங்க மாட்டுறாங்க அங்கே தான் இவங்க மாட்டுறாங்க. சி திஸ் இஸ் த ப்ராப்ளம். நான் திரும்ப சொல்கிறேன், நோக்கம் நல்ல நோக்கங்க. அதில் வந்து அதில் ஒரு 10% நன்மை விளைஞ்சால் கூட அது தமிழுக்கு நல்லது, தமிழர்களுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. அதில் அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் முதலமைச்சரும் விளம்பரம் தேடிக்கிட்டாங்கன்னா கூட வந்து நோக்கம் நல்ல நோக்கம் தான் நான் பார்க்குறேன். எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அதில் எது ஒன்றுமே கிடையாது, ஒரு பீனட்ஸ், கடலில் கரைக்கிற பெருங்காயம். ஆனால் ஃபேக்சுவல் எரர்ஸ் பண்ணி இப்போ மூடப்பட்ட துறையில் போய் இவர் நூலகத்தை பார்க்குறாருன்னா இதெல்லாம் வந்து இது இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் நீங்கள் எதையுமே யாருக்கிட்டையுமே மறைக்க முடியாது. அந்த காலம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு சமூக வலைதளங்கள் இல்லாத காரியத்தில் எவ்வளோ வேணால் புழுவலாம். நீங்கள் ஃபாரினுக்கு போய் ஃபோட்டோ வச்சு போடலாம், நீங்கள் கொடுக்குறதா நியூஸு, எவனும் கொண்டு போய் அங்கே செக் பண்ண போகிறது கிடையாது. இன்றைக்கி கையளவு உலகம். திமுகவை ஆதரிக்கிறவன் ஒரு நாட்டில் வெளிநாட்டில் இந்தியாவுக்கு வெளியில் திமுகவை ஆதரிக்கிறதுக்கு அறிவுசார் துறையிலேயே திமுகவை ஆதரிக்கிறதுக்கு 10 பேர் இருக்கான்னா எதிர்க்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பான். அதான் இயற்கை நீதி. உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் வெப்சைட் இருக்குது, எதுனாலும் போய் இமிடியேட்டா செக் பண்ணி நம்மளால பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நீங்க சொல்றது நான் ஒரு தெளிவுக்காக கேட்கிறவங்கள, அண்ணாமலையோட அந்த குறிப்பிட்ட குற்றச்சாட்டுக்கு, அந்த துறை பேராயம் மூடப்பட்டு விட்டது என்ற குற்றச்சாட்டுக்கு அரசிடமிருந்து அல்லது திமுகவிடமிருந்து இதுவரை முறையான பதில் வரலையா? தெளிவான ஒரு பதில் கொடுக்கப்படலைங்கிறாங்க. அப்படியா? தெளிவான ஒரு பதில் கொடுக்கப்படலை. அவங்க என்ன சொல்றாங்க? இருக்குதுங்கிறத தான் வந்துட்டு அவங்க வந்து ப்ரூஃப் பண்ணுறதா பேசுகிறாங்க. இருக்குதுங்கிறத வந்து சொல்கிறத வந்து நம்மளால் வந்து கரெக்டான ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி வந்து எடுக்க முடியல. அது ஓகே, அதில் தான் வந்து ஒரு குழப்படி வந்து இருந்துட்டு இருக்கு. ஒருவேளை முதல்வர் இங்கே வரும்பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கைலாம் யாராச்சும் ஒருத்தர் அந்த மாதிரி எடுத்து வந்து அதை தெளிவுபடுத்தினா மட்டும்தான் அதில் வந்து ஒரு விஷயம் வந்து கவர்மெண்ட்ஸ் ஜாப் டு கிளாரிஃபை. ஏன்னா வந்து சொல்கிறவர் ஒன்றும் சாமானியர் இல்லை, ஒரு பிஜேபி முன்னாள் தலைவர். அவருடைய குற்றச்சாட்டை வந்து நீங்கள் ஒதுக்கி தள்ளிட்டு போயிட முடியாது. அவரோட சார்ஜ் உண்மையாக இருந்தால் சீரியஸ் சார்ஜ். ஆனால் நம்ம எப்படி அதை அண்ணாமலை சொல்கிறான்ற காரணத்துக்காக நம்ம அதை ஏற்றுக்கவும் முடியாது, நிராகரிக்கவும் முடியாது விஷயத்தை. கவர்மெண்ட்டு தான் இதை கிளாரிஃபை பண்ணணும் கண்டிப்பாக. இதாங்க நீங்கள் அதீத விளம்பரத்தில் இருக்க சிக்கல் இது. உட்காந்தா ஃபோட்டோ, நின்னா ஃபோட்டோ. மருத்துவமனைக்கு முதலமைச்சர் போகிறாரு, அவர் வேலை செய்யணும்னு யாரும் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக ஒரு வாரம் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு தான் நம்ம எல்லாருமே. முதலமைச்சரோட ஹெல்த்துன்றது வந்து ரொம்ப முக்கியம், அதில் காம்ப்ரமைஸுக்கு இடமே கிடையாது. ஒரு வாரம் இல்லை, 10 நாள் இல்லை, நீங்கள் 1 மாதம் கூட ஓய்வு எடுத்துகிட்டு வரலாம், தப்பே கிடையாது அதில். அப்படி இருக்கும்போது ஒரு வாரம்
இருந்த முதலமைச்சர் 2வது நாளே ஃபோட்டோ போட்டு அவர் ஆலோசனை பண்ணுறாரு, பேசுகிறாரு, அங்கேருந்து காணொலிக்கா. இது ரொம்ப செயற்கையாக இருக்குல்ல. இதில் வர சிக்கல் தான். கண்டிப்பாக எங்கேயாவது விவரப்பிழைகள் இருந்ததுன்னா, ஃபேக்சுவல் எரர்ஸ் இருந்ததுன்னா மாட்டிப்பீங்க. அது சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு கையளவு உலகம். இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாருமே எல்லாமே பார்த்துக்க முடியும். நார்மலாக ஒரு மனிதனே வந்து எடுத்து எவ்வளோ பார்த்து நிலம தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குன்னா, ஒரு நபரை வந்து உளவு பார்க்கறது, வேவ் பார்க்கறதுலாம் அன்னைக்கு வந்து அரசாங்கம் மட்டும்தான் பண்ண முடியும், போலீஸ் தான் பண்ண முடியும். இன்னைக்கு தனிநபர்கள் பண்ணலாம், யாராலும் பண்ண முடியும், யார் வேணால் பண்ணலாம். உங்களோட கால் ரெக்கார்ட்ஸை வந்து உங்கள் டவர் மூமெண்ட்ஸை வச்சு யார் வேணால் கண்டுபிடிக்கலாம், செக் பண்ணி எடுத்துலாம். பூரா இன்னைக்கு இந்த காஃபி ஷாப்பில் இருந்தால், இந்த இடத்துல இருந்தால் 10 நாளாக இப்போ உங்களை பற்றி ஒரு புகார் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ நீங்கள் வந்து ஒரு தவறான காரியம் பண்ணுறீங்க, உங்கள் நிறுவனத்துக்கு எதிராக ஏதோ தவறான காரியம் பண்ணுறீங்க, அல்லது நீங்கள் வேலை செய்கிற ஒரு பெரிய மனிதருக்கு எதிராக ஏதோ ஒரு காரியம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டை காவல்துறை அல்லது தனியார் துப்பறி நிறுவனங்களோட உதவி இல்லாமலே வந்து உங்களோட மொபைல் டவர் மூமெண்ட்ஸை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், எடுத்துடலாம் நம்ம. அப்படி இருக்கும்பொழுது வந்து இன்னைக்கு இந்த மாதிரிலாம் வந்து தவறு நிச்சயமாக என்னால் இதை புரிஞ்சிக்கவே முடியல. அப்படி ஒரு முதலமைச்சரை பற்றி நம்ம அப்படி வந்து அவதூறு பேசிட முடியாது. கொள்கை ரீதியாக விமர்சிக்கிறது வேற. நான் அதை சொல்கிறேன். இப்போ இந்த பாலிசி தப்பு, அந்த பாலிசி தப்பு, இந்த கொள்கையில் வந்து முதலமைச்சர் தவறு பண்ணுறாரு, இந்த பாலிசி இப்போ துப்புரவு தொழிலாளர் விஷயத்தில் முதலமைச்சர் பண்ணுறது தப்புன்றது தட்ஸ் அ பாலிசி டிபேட்டு. கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் வந்து அவர் வந்து ஒரு பொய் சொல்லிட்டாரு, துரோகம் பண்ணா, அப்படியே நான் எப்படி சொல்ல முடியும்? என்கிட்ட அது நிச்சயமா சார், அது அவதூறு. அது அவதூறு. யாரை பற்றியுமே நம்ம அவதூறு பேச முடியாது. அது ஒரு முதலமைச்சரை பற்றி எப்படி பேச முடியும்? முதலமைச்சர் அங்கே போய் இருந்து பேசின விஷயங்கள்லையுமே வந்துட்டு தமிழுக்கும் கல்விக்கும் போன்ற நிறைய விஷயங்களுக்கு வந்து நிதி தாருங்கள்னு சொல்லி கேட்ட விஷயங்களும் விமர்சனத்துக்கு உள்ளாக்க போகிற விஷயம். மத்திய அரசு எனக்கு கொடுக்கல, கல்வியில் வந்து மத்திய அரசு எல்லா வகையிலும் எங்களை வந்துட்டு இந்தியாவில் வந்து வஞ்சிக்கிறதுங்கிறத வந்து தெளிவாக எடுத்து வச்சிருக்காரு. அதே இடத்துல போய் அவர் கேட்ட விஷயமும் வேறு விதமான பார்வையாக இல்லைங்க. அதில் தப்பு இல்லைங்க. பிச்சை புகினும் கற்கை நன்றே, கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே, இல்லையா? அவை பாடி வச்சு அது தனி மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, அரசர்களுக்கும் பொருந்தும். இன்னைக்கு அரசர்கள் இல்லை, முதலமைச்சர்கள், அவங்களுக்கும் இது பொருந்தும். கற்கை நன்றே, கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. இப்போ பாருங்கள், ரைட் இன்ஃபர்மேஷனாக ரைட் எஜுகேஷனில் நமக்கு வர வேண்டிய 600 கோடியை கொடுக்காமல் வச்சுருக்காங்க. 43 லட்சம் குழந்தைகளோட படிப்பு இன்றைக்கி பாழாப்பு இருக்குங்க. அந்த போர்ட்டலே இன்னமும் ஓப்பன் ஆகலை. கோர்ட் என்ன சொல்லுது? மத்திய அரசு கொடுக்காட்டினா மாநில அரசு கொடுந்து. இது ரொம்ப தப்பான ஜட்ஜ்மெண்ட் இல்லை. நீங்கள் உத்தரவு போட வேண்டியது மத்திய சர்க்காருக்கு, மாநில சர்க்காருக்கு இல்லை. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் வெளிநாட்டில் போய் வந்து உதவி கேட்குறாரு கல்விக்காக. அவர் என்ன கேட்டார்? கல்விக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் மொத்தம் எஜுகேஷனுக்கு இந்த அளவுக்கு வந்து நாங்கள் பாதிப்பில் இருக்கிறோம், நிறைய கடன்களே இந்த அரசாங்கம் இருந்துட்டு இருக்கு, மத்திய அரசு கொடுக்க வேண்டியதையும் கொடுக்கல, நிதி தாருங்கள் தமிழர்களேங்கிறத வந்து ஒரு 100% ஸ்டாலின் பண்ணுறது சரிங்க. இதெல்லாம் வந்து முதலமைச்சரோட கரங்களை நாம் அனைவரும் பலப்படுத்த வேண்டியது. படிப்புக்காக தனி மனிதர்கள் வந்து பிச்சை எடுக்கிறது கூட தப்பு இல்லைன்னும் போது முதலமைச்சர்களும் யாசகம் கேட்கலாம், தப்பே கிடையாது. அதில் புலம்பெயர் தமிழர்கள், டயஸ்போரா தமிழ்ஸ் இருக்காங்கல்ல, எங்களுக்காக எங்கள் மாநிலத்துக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்றது ரொம்ப 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 நியாயமான ஒரு கோரிக்கை. அதில் தப்பே இல்லை. முதலமைச்சர் எனக்கு தெரிஞ்சு அது பாராட்டுக்குரியவர். அதில் நோக்கம் எதுக்காக கேட்குறாரு? திமுக வளர்ச்சி நிதி கேட்குறாரா, இல்லை திமுக வந்து தேர்தல் நிதி கேட்குறாரா? இல்லை, மாநிலத்தோட கல்விக்காக தானே அங்கே கேட்குறாங்க. கல்வி ஒன்று தானே நிரந்தர செல்வம். கண்டிப்பாக அவர் இந்த முறை முதலமைச்சரான 21 அவர் முதலமைச்சரானதுலேருந்து அவரோட பேச்சுக்களில் நான் ஒரு தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், பலமுறை அவர் பேசியிருக்காரு. கல்வி ஒன்று தான் நமக்கு நிரந்தர செல்வம், வேற எதுவும் இல்லை. இதை நிறைய இடங்கள் அவர் வலியுறுத்தியிருக்கார், நிறைய இடங்கள்ல ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்காரு. ஸோ அது ரொம்ப ஒரு பாராட்டுக்குரிய ஒரு பேச்சு, ஒரு நல்ல ஆரோக்கியமான அணுகுமுறை. அதனால் ஜெர்மனில் போய் அவர் அங்கே இருக்கக்கூடிய ஜெர்மன் வாழ் தமிழர்கள் மத்தியில், இந்தியர்கள் மத்தியில் வந்து மத்திய அரசு எங்களுக்கு இவ்வளோ தூரம் நெருக்கடியை கொடுக்குது, ஆகவே தமிழ்நாட்டில் நாம் கல்வியை மேம்படுத்தணும். ஏன்னா இந்தியாவிலே ஒரு முன்னேறிய மாநிலமாக சுகாதாரத்திலையும் கல்வியிலையும் நம்ம இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக. ஸோ இந்த நெருக்கடியில் சமாளிக்கிறதுக்கு எங்களுக்கு நிதி தாருங்கள்னு கேட்பதில் எந்த தவறுமே இல்லை. முதலமைச்சர் பாராட்டுக்குரியவர் தான் நான் பார்க்குறேன். அதில் என்ன இருக்குது தப்பு? நோக்கம் நல்ல நோக்கம் தானே. ஏன்னா இதே ஒரு விஷயத்தை வலியுறுத்தி தான் வந்து சசிகாந்த் செந்தில் வந்து 4 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து அதுலேருந்து இப்போ தான் வந்து உண்ணாவிரதம் இதுவும் வந்து நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இன்னைக்கு உருவெடுத்து ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய நிலைமைக்கு போயிருக்கோம்னா எந்த அளவுக்கு அந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு? ஆமாங்க, இது இந்த மோசமான மத்திய அரசுங்க.
யாரும் படிக்காதன்னு சொல்கிறாங்க. அவன் படிப்பை வந்து இந்த 12 வருஷத்தில் மோடி கவர்மெண்ட் கல்வியை சிதைக்கிற மாதிரி, அது உயர்கல்வியாக இருக்கட்டும் ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும் படிப்பை சிதைக்கிற வேலையை தான் செய்கிறான். படிப்பே வேணான்றான். எல்லாம் இது குலத்தொழிலுக்கு போன்னு தானே சொல்கிறான். திட்டமிட்டு வந்து அவர்கள் வந்து கல்வியை வந்து இன்றைக்கு நிராகரித்து கொண்டிருக்கிறார்கள். படிக்காத, எவனும் படிக்காத, குலத்தொழிலுக்கு போ. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும்தான் வந்து இன்னைக்கு வந்து படிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு போக்கை தான் வந்து 12 ஆண்டுகளாக மோடி அரசு கடைபிடித்துக்கிட்டு இருக்கு. தனியார் ஸ்காலர்ஷிப்ஸுங்க, அதாவது வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாடுகளுக்கு போய் படிப்பதற்காக அன்றைய பரோடா மன்னர் ஏற்படுத்திய அந்த ஸ்காலர்ஷிப் எல்லாத்தையும் ரத்து பண்ணியிருக்காங்க. குறிப்பாக உயர்கல்வியை செதைச்சிக்கிட்டு இருக்காங்க மோடி அரசு. இப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த ஆர்டிஇன்றது எவ்வளோ ஒரு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் சோனியா காந்தியோட முன்முயற்சியில் அன்றைய யூபிஏ ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். ரொம்ப 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 முக்கியமானது. எவ்வளவோ குழந்தைகள், அதாவது அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து நம்மளோட மகிழ்ச்சி வந்து எல்லை இல்லாமல் பெருகுகிறது. சமூகத்தில் ரொம்ப கீழ்த்தட்டில் இருக்க குழந்தைகள் வந்து தரமான தனியார் பள்ளிகளில் வந்து வருஷத்துக்கு 25,000 50,000 செலவு பண்ண வேண்டிய பள்ளிகளில் 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்குது. அந்த குழந்தைகளை வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14-15 வருஷமாக ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்கியிருக்கோம். இன்றைக்கி அதுக்கு வர வேண்டிய 600 கோடி நிறுத்தி வைக்கிறானா உருப்பிடுமாங்க இந்த கவர்மெண்ட்டு? மத்திய நெருக்கடி வந்து தமிழகம் சந்திச்சு வருது அப்படிங்கிறது தான். இதுவரை இல்லாத அளவுக்கு இது வரைக்கும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான போக்குல ஒரு பெரிய அளவுல அது உண்மை. அது வந்து அவங்க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றதுலேருந்து அதை சொல்லிட்டு இருக்காரு. அது உண்மை. இதுவரை இல்லாத நெருக்கடியை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். என்ன ஒன்று, இப்போ அந்த 600 கோடியை வந்து அவங்க மத்திய அரசு வந்து கொடுக்கலன்னா மாநில அரசு கொடுங்கன்னு உத்தரவு போட்டது வேணால் தவறாக இருக்கலாமே ஒழிய, மாநில அரசு வந்து வேறு வழியே இல்லைன்னா அந்த 600 கோடியை மேனேஜ் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. எவ்வளோ செலவு பண்ணுறீங்க நீங்கள்? அது ஏன்னா கல்விக்கும் முதலமைச்சரே சொல்கிறாருல, கல்விக்கும் அந்த மதிய உணவு திட்டம் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட்ட போது இது செலவில்லை முதலீடுன்றார்ல, அது உண்மை. கல்விக்கும் சுகாதாரத்துக்குமான செலவு என்பது செலவு கிடையாது, தட் இஸ் அன் முதலீடு. அது எக்ஸ்பென்ஸ், இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 600 கோடியை வந்து நம்ம வந்து இந்த ஆண்டு வந்து அவன் கொடுக்கலன்னு மூடிட்டோம்னா 43 லட்சம் குழந்தைங்க படிப்பு போச்சுங்க. செந்தில் வந்து சசிகாந்த் செந்தில் உண்ணாவிரதம் வந்து உண்மையிலே ரொம்ப, அதாவது என்னை நெகிழ வைத்த ஒன்று. இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி அந்த உண்ணாவிரதம் தன்னை வருத்தி கொண்டு போராட்டம் என்பது மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு ஏன் உலகத்துக்கே கற்றுக் கொடுத்த ஒரு போராட்ட வழிமுறை. அதை இன்றைக்கி வந்து இந்த காங்கிரஸ் கட்சியிலையாவது ஒருத்தர் செய்கிறாங்கன்றது வந்து, இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு கர்நாடகா கேடர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் தியாகம் பண்ணிட்டு வந்தவர். சிஐஏ சட்டம் வந்தப்போ தியாகம் ரிசைன் பண்ணிட்டு வந்தவர். அவர் ராஜினாமாவை 4 ஆண்டுகள் ஏற்றுக்கொள்ளாமல் மத்திய அரசு வந்து நிறுத்தி வைத்தது. அவர் பதவியில் இருந்திருந்தாருன்னா கர்நாடகாவில் சீஃப் செக்ரட்டரி ரேங்க் வரைக்கும் வந்திருப்பார். ஒரு அற்புதமான மனித உயிர். அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்து அது கவனத்தோட அரசாங்கத்தோட கவனத்தை ஈர்ப்பதற்கு அவர்கள் செய்கிறார்கள். மாநில அரசும் வந்துங்க கடுமையான நிதி நெருக்கடியில தான் இவங்களும் தத்தளிக்கிறாங்க. நம்ம ஒன்றும் மறுக்கல. இவங்க செய்யக்கூடிய தவறுகளை தான் நம்ம சுட்டி காட்டுறோமே ஒழிய, பை அண்ட் லார்ஜ் மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கத்தோட தவறுகள் தானே இன்னைக்கு பேசப்பட பொருளாக நமக்கு இருக்க வேண்டியிருக்கு. இந்த 600 crores இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, 43 லட்சம் குழந்தைகள்னா போச்சு. அடுத்த வருஷம் இல்லைங்க இன்னொரு 43 லட்சம். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை இது ஒரு சின்ன யோசனை தான். இது வந்து ஒரு பிரஜையின் யோசனை. அதாவது நீங்கள் ஆண்டுதோறும் வந்து இப்போ மாதந்தோறும் வந்து நீங்கள் 1 கோடி பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க இல்லையா? 12 லட்சம் பேர் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு தவணை வந்து அவங்களுக்கான தொகையை 500 ரூபாவாக கொடுத்துட்டு அந்த தொகையை ஒரு 600 கோடி இந்த பக்கம் திருப்பி விடலாம். ஒரு முறை நிச்சயமாக அது வந்து எல்லாருக்கும் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாக. ஆமாம், நிச்சயமாக கல்விக்கு. ஏன்னா நிதி திரட்டுறது ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மாநில அரசு நினைச்சதுன்னா, தனியார் நினைச்சாங்கன்னா, கார்பரேட் சோஷியல் சிஎஸ்ஆர் இருக்கு உங்களுக்கு, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, தனி நபர்கள் ஏன்னா 1 கோடி தேர் இழுப்பது வந்து அது வந்து பாரதியோட பாடல் இல்லை, எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு கொடுங்க, எதுவுமே இல்லைன்னா வந்து நல்ல எண்ணங்களையாவது கொடுங்கன்னுவாங்கல்ல. அந்த மாதிரி வந்து அரசு நினச்சதுன்னா இந்த 600 கோடியை வந்து மேனேஜ் பண்ணலாம். அதாவது முடியுங்கிற விஷயம் மத்திய அரசு தான் இதுக்கு பொறுப்புங்க. ஆனால் மத்திய அரசு கொடுக்கவே இல்லைன்னா நீங்கள் விட்டுருவீங்களா? இந்த கேள்வி ஸ்டாலின் அரசாங்கத்தை நோக்கி நம்ம கேட்கக்கூடிய விஷயம். அப்போ அந்த 600 கோடி தான் உங்களுக்கு பிரச்சனைனா, ஆண்டுக்கு 600 கோடி பிரச்சனைனா அதை மாநில அரசால் சமாளிக்க முடியும். நிச்சயமாக சமாளிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து அதை கடன் பத்திரங்கள் கூட திரட்டலாம். அது மூலியமா கூட கொண்டு சேர்க்க முடியும் இருக்கு. இல்லை ஒரு நாவல் மெத்தடாக நீங்கள் ஆண்டுதோ இப்போ நீங்கள் வந்து 1 கோடி பெண்களுக்கு 1000 ரூபாய், 1000 கோடி, ஒரு மாதம் 500 ரூபாய் கொடுங்க. ஒரே ஒரு மாதம் 11.5 மாதம் வாங்கிக்கோங்க பெண்களே. உங்கள் குழந்தைங்க தானே, அவங்களும் உங்கள் குழந்தைங்க தானே.
அப்படி கூட செய்யலாம். இல்லை கடன் பத்திரங்கள் நினைச்சாங்கன்னா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்க அந்த மாதிரி. ஏன்னா அந்த இஷ்யூ சசிகாந்த் செந்திலோட அந்த உண்ணாவிரதம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. பட் துரதிருஷ்டவசமாக முன்னேற்றம் எதுவும் அதில் ஏற்படவில்லை என்பதுதான் கள யதார்த்தம். நிச்சயமாக உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு ஃபைன் டைம் மீடியாவுடைய பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.